சின்ன மருமகள் நேற்றமோ தமிழ் செல்வியை ரொம்ப கம்பேர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்றாங்க சேது. ஆனால் தமிழ் செல்வி இருந்துட்டு இல்லை மாமா இப்போ வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. மோகன் இருந்துட்டு இங்கே பாரு சேது அதுதான் வேண்டாம்னு சொல்கிறாங்க, எதுக்காக இவ்வளோ கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க, இப்போ வேண்டாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அது வந்து இங்கே பார் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருந்தால் நல்லா இருக்குது, குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்குன்னு லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தும் போதே டாக்டர் சொன்னாங்க, மறுபடியும் ஏன் இப்படி நீ பிடிவாதமாக இருக்குன்றாங்க. இல்லை குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தை எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் போட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எப்பயும் பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அது ஒரு கண்டிஸ்டி மாதிரி ஆகிடும், அதுக்காக தானே சொல்கிறேன்றாங்க. பார்க்கணும்னு பிடிவாதமாக இருக்காதுடா அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த சேது சரி ஓகே அப்படின்றாங்க. அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, பார்த்தியா உன்னால சேர்ந்து நானும் மாட்டிக்க போகிறேன்றாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாருக்குமே விஷயம் தெரிய வந்துச்சுன்னு நானும் உங்க கூட சேர்ந்து மறைச்சிட்டேன்ற சொல்லி என்ன ஒரு பெரிய இதாக பண்ணுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல தமிழ் செல்வின்றாங்க. சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தால் நல்லா இருக்கும்னு மோகனை நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க. தமிழ் செல்வி எப்படியோ அத்தை காப்பாற்றுறாங்க, இல்லைன்னா சேது மாமாக்கு விஷயம் தெரிய வந்து மறுபடியும் நாங்கள் பிரிஞ்சு போயிருப்போம் அப்படின்ட்டு தமிழ் செல்வி நினைக்கிறேன். எப்படியோ அத்தை புண்ணியத்தில் வந்து நல்லது நடந்துருச்சு, எப்படியோ அத்தை நம்மளை காப்பாற்றிட்டாங்கன்னு தமிழ் செல்வி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சேதுக்கு வந்து தமிழ் செல்வி கர்ப்பமா இல்லை அப்படின்ற விஷயம் எப்போ தெரிய வரப்போது, தெரிஞ்சால் நம்ம சேது தமிழ் செல்வியை மன்னிப்பாங்களா இல்லையான்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.